திருவிளையாடல் புராணம் என்ற வரலாற்று பகுதியை சொல்லவும் கேட்கவும் இருக்கிறோம். சென்ற வாரம் நாம் போகிற போதே அந்த திருவிளையாடல் புராணத்துடைய சிறப்புகளை எல்லாம் சொன்னோம். மதுரைமா நகரத்து சிறப்பு, அங்கே இருக்கிற தீர்த்தத்தினுடைய சிறப்பு எல்லாவற்றையும் பார்த்தோம். முதல் நிகழ்ச்சியாக இந்திரன் பழிதீர்த்த படலம். எதுப்பா? இந்திரன் பழிதீர்த்த படலம். ஆமா, இந்திரனுக்கு ஏற்பட்ட பழியை சிவபரம்பொருள் தீர்த்த அந்த வரலாற்றை சொல்லுகிற ஒரு பகுதி. நாம் இதில் கவனமாக கவனிக்க வேண்டியது, பல பெயர் வருது இதில். அந்த பெயர்களை நினைவில் எல்லாம் வச்சுக்கிறது ஒரு பெரிய வேலை, கதை தான். ஆனாலும் கூட நமக்கு சொல்லப்பட்டிருக்க செய்தி ரொம்ப அருமையான செய்தி. அன்றைக்கே சொன்னேன், தமிழுடைய சிறப்பை சொல்ற போது அன்றைக்கே நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, தொண்டர் நாதனை தூதிடை விடுத்தது, முதலை உண்ட பாலனை அழைத்ததும், எலும்பு பெண்ணுருவாய் கண்டதும், மறை கதவினை திறந்ததும், கன்னி தண்டமிழ் சொலோ மறுபுல சொற்களோ சாற்றி. எது இதை செய்தது? தொண்டர்நாதனை தூதிடை விடுத்தது. சுந்தரமூர்த்தி சாமிகள் சிவபெருமான தூது அனுப்பினார். தொண்டர்நாதனை தூதிடை விடுத்ததும், முதலை உண்ட பாலனை அழைத்ததும், அது சுந்தரம் தான். மறை கதவினை திறந்தது திருநாவுக்கரசர். எலும்பு பெண்ணுருவாய் கண்டது திருஞான சம்பந்தர். இதையெல்லாம் செய்தது எது? கன்னி தண்டமிழ் சொல், தமிழ்தான். தொண்டர்நாதனை தூதிடை விடுத்ததும், முதலை உண்ட பாலனை அழைத்ததும், எலும்பு பெண்ணுருவாய் கண்டதும், மறை கதவினை திறந்ததும், கன்னி தண்டமிழ் சொலோ மறுபுல சொற்களோ சாட்சி. வேறு எந்த மொழிக்கு அந்த சிறப்பு இல்லை. தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இறைவனையே தூதுவனாக அனுப்ப வைக்கக்கூடிய ஆற்றலும் சிறப்பும் தமிழுக்கு உண்டு என்று சொல்ல வர்றார். அப்படிங்களா? இப்போ இங்க நாம பேச வேண்டியதை பாருங்க. இந்த திருவிளையாடல் புராணத்துல சிவபெருமான் என்னென்ன வேடத்தில எல்லாம் வந்திருக்கிறாருன்னு ஒரு பட்டியலே போடுறார். சித்தராய் வருகிறார், புலவராய் வருகிறார், அரசராக வருகிறார், வணிகராக வருகிறார், ஆசிரியராக வருகிறார், வேடராக வருகிறார், பிச்சாடனராக வருகிறார், தவசியாக வருகிறார், சேனை தலைவராக வருகிறார், குதிரை பாகராக வருகிறார், வலைஞராக வருகிறார், பன்றியாக வருகிறார். என்ன வருகிறார்? பன்றியாக வருகிறார். மாமனாக வருகிறார், தொழிலாளியாக வருகிறார். இது இல்லாம பல பேருடைய வரலாற்றில் கனவிலே தோன்றி அருள் செய்திருக்கிறார். இப்போ பல்வேறு நிலைகளில் பல்வேறு வடிவங்களில் வந்து இறைவன் அடியவர்களுக்கு அருள் செய்கிற வரலாற்றை சொல்லுவதுதான் இது. நம்ம ஐயா சிவக்குழந்தை ஐயா அடிக்கடி இந்த திருவிளையாடல் புராணத்தை சொல்ற போது அத ஒரு அற்புதமான பாட்டை சொல்லுவார். அதான் கடவுள் வாழ்த்து பாட்டு. சத்தியாய் சிவமாகி தனிப்பர முக்தியான முதலை துதி செய்ய, சத்தியாய் சிவமாகி தனிப்பர முக்தியான முதலை துதி செய்ய, சுத்தியாகிய செம்பொருள் நல்குவ சித்தியானை தன் செம்பன் பொற்பாதமே. விநாயகரை வணங்கி அந்த வரலாற்றை தொடங்க. சிவகுழந்தையா எப்போதும் இந்த பாட்டு தான் முதல்ல. சக்தியாய் சிவமாகி, அம்மையும் அப்பனுமாக இருந்து ஒருவருக்கு அருள் செய்கிறார். அவசியம். அப்புறம் பாருங்க, தேவலோகம் இந்திர சபை கூடியிருக்கு. ஆமா, அது எப்போதும் ஆடலும் பாடலும் உடைய இடம். ரம்பை, ஊர்வசி, மேனகை என்ற அழகிய பெண்கள் எல்லாம்
ஆடல் பாடல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்திர சபை கூடியிருக்கிற போது இந்திரன் அவருடைய ஆடலிலே பாடலிலே முழுமையாக ஈடுபட்டு தன்னை மறந்து அதை கவனித்துக் கொண்டிருக்கிறான். அந்த நேரம் தேவர்களின் குலகுருவாகிய வியாழ பகவான் உள்ளே வருகிறார். தேவர்களின் குலகுரு வியாழ பகவான் உள்ளே வருகிறார். ஆமா, அவர் வந்ததை இவன் கவனிக்கல. இந்த பெண்கள்லாம் ஆடிக்கொண்டிருக்கிற ஆட்டம், பாடிக்கொண்டிருக்கிற பாட்டு, இதை கேட்டு இந்திரன் தன்னையே மறந்து அதுல இருக்கான். குலகுருவாகிய வியாழ பகவான் உள்ளே நுழைகிறார். கவனிக்கல. சொன்னா ஓடி போய் காலில் விழுந்து வணங்கி வரவேற்பு கொண்டு வந்து ஆசனத்தில் இருத்தி எல்லாம் சிறப்பு பண்ணுவான். கவனிக்கல. வந்ததுயா கோபம். யாருக்கு? குலகுருவம் வியாழம். உங்களுக்கெல்லாம் கோபம் வந்தா இந்த அப்படி சாபம் தானே. கோபம் வந்தா ஒரு சொல்லுக்கு வித்தியாசம் பாருங்க. காணா சாணா, அவ்வளவுதானே. கோபம் வந்தா சாபம் கொடுத்துருவாங்க. உடனே நீ அத்தனை சிறப்புகளையும் இழந்து அலைந்து திரிய கடவது அப்படின்னு சாபம் போட்டுட்டார். ஆமா, அது வரைக்கும் இவன் கவனிக்கல. சாபம் போட்டோம்னா எல்லாமே மாறி போகுதாக்க. அப்பதான் என்ன ஆச்சு, இங்க நடந்து கொண்டிருக்கிற இத்தனை நிகழ்ச்சிக்கு இத்தனை சிறப்பு எங்க போச்சு, என்ன ஆச்சு? அப்பதான் ஐயா குலகுரு வந்தாரு, நீ அதை கவனிக்கல. இந்த பெண்கள் ஆடிக்கொண்டிருக்கிற ஆடல் பாடல ஒன்னும் மறந்து இருந்துட்டு அதனால சாபம் போட்டாரு அப்படின்னா. ஆஹா, எவ்வளவு பெரிய தவறு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வியாழ பகவானை இவன் தேடுறான், ஓடுறான், தேடுறான். எங்க இருக்காரு? சாபம் கொடுத்தவர் தான் சாப விமோச்சனம் தர முடியும். யார் சாபம் கொடுக்குறாங்களோ அவங்க தான் சாப விமோச்சனம் கொடுக்கும். அதனால அவரை தேடி தேடி இதெல்லாம் போறான். கடைசியில பிரம்மலோகத்துக்கு போனான். பிரம்மன் கிட்ட எங்க போனா? பிரம்மன்கிட்ட போனான். ஆமா, அந்த பிரம்மா ஏற்கனவே மேல கோபத்தில் இருக்காரு. இந்த இந்திரனை என்னைக்காவது ஒரு நாளைக்கு சரியா பழி வாங்கணும்னு அந்த பிரம்மா கோபத்தில் இருக்காரு. இதுதான் சரியான சந்தர்ப்பம். தனக்கு துன்பம் வந்தவுடனே நம்ம தேடி வந்திருக்கிறான், இவனுக்கு நல்லது செய்வது போல காட்டி எத்தனை துன்பம் தர முடியுமோ அத்தனையும் தந்துடலான்னு அவர் முடிவு பண்ணி, எப்பா ஒன்றும் இல்லை, இந்த சாபம் தீரணும், அதுக்கு ஒரே ஒரு வழி. ஆமா, நீ என்ன பண்ற? விச்சுவ ஒருவன். யார்ப்பா? விச்சுவ ஒருவன் என்ற ஒருவனை நீ குருவாக ஏற்றுக்கொள். விச்சுவ ஒருவன் என்ற ஒருவனை நீ குருவாக ஏற்றுக்கொள். அப்படி ஏற்றுக்கொண்டு நீ செயல் செய்தால் உன்னுடைய சாபம் நீங்கும். அது உண்மையா அதை செய்யல, இந்திரனை பழிவாங்கணுங்கிறதுக்காக சொன்னான். ஆமா, தண்டிக்கிறதுக்காக வஞ்சகமாக சொல்லிட்டான் இவன். பாருங்க, இப்போ என்ன பண்றாரு பாருங்க. இந்த நிலையை சொல்லிட்டான் பாருங்க. பிச்சு ஒருவனை குருவாக ஏற்றுக்கொள்க அப்படின்னா, அப்படி சொன்ன உடனே பிச்சு ஒருவனை பார்த்தான். ஒரு வேள்வி செய்ய வேண்டும்னா என்ன செய்ய வேணும்? வேள்வி. ஆமா, அந்த வேள்வியில என்ன பண்றாங்களா? உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று நடக்குது. வேள்வி ஒரு நோக்கத்துல நடத்துறது. இப்ப என்ன நோக்கம் இவனுக்கு? வெளியில என்ன? தேவர்கள்லாம் நன்றாக இருக்கணும், அசுரர்கள்லாம் அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு. உள்ளுக்குள்ள என்ன? அசுரர்கள்லாம் நன்றாக இருக்கணும், இந்த தேவர்கள் எல்லாம் இப்படி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும்
என்று சொன்னார் வள்ளல் பெருமான். அப்போ இப்படி சொல்லி அந்த மாதிரியான வேண்டிய உள்ளத்துக்குள் ஒன்று வெளியே ஒன்று வேண்டியவன் செய்வதை இந்த இந்திரன் ஞான திருஷ்டியால் கண்டுபிடித்து விட்டான். ஞான திருஷ்டியால் கண்டுபிடித்து விட்டான். ஆமா. அப்போ என்ன பண்ணா, தன் கையில வச்சிருந்த வச்சிர ஆயுதத்தினால அந்த விச்சுவ ஒருவனை கொன்று விட்டான். விச்சுவ ஒருவனை கொன்ற உடனே இப்ப இவனுக்கு சாபம், பிரமகத்திய தோஷம், ஒருவனை கொன்றதனால் வரக்கூடிய பிரமகத்திய தோஷம். பிரமன் தானே படைக்கிறான், அவன் படைச்ச அந்த உயிருக்கு கொன்றதுனால பிரமகத்திய தோஷம் அது வந்து இவனை பிடித்து கொண்டது. இந்திரன் துன்பம் துன்பம் துன்பம், ஓயாத துன்பம், துயரம், அலைகிறான் பார்க்கிறான். இப்ப தேவர்கள்லாம் தவிக்கிறாங்க. நம்ம தலைவனா இருக்கிற இந்திரன் இப்படி தவிக்கிறானே, படுறானே, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம். அந்த சாபத்தை வெளியில கொண்டு வரணும், அந்த தோஷத்தை நீக்கணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இந்த பாவத்தை, பிரபஞ்ச தோஷம் இருக்குல்ல, அந்த தோஷத்தை 4 இடங்களில் மாற்றி விட்டுருவோம். இப்ப நல்லா கவனிக்கணும். 4 பக்கத்துல அதை மாற்றி விட்டுட்டா குறைஞ்சு போகும். எது எது நல்லா கவனிங்க. இப்போ மரம் ஒண்ணு, எதுப்பா? மரம். 2 மண், 3 பெண், 4 நீர். மரம், மண், பெண், நீர். இந்த 4 பக்கமும் அதை மடைமாற்றம் பண்ணிடுது. மாற்றி விட்டுட்டா இது நீங்கி போகும் என்று நினைக்கிறாங்களா? எப்படியா நீங்கும்? மரத்தில் பிசினாக, மரத்தில் என்ன ஆகும்? பிசினாக. ஆமா. நிலத்தில் உவர் மண்ணாக. சரியா போகுமா? பெண்களில் தீட்டாக. ஆமா. நீரில் நுரையாக. சரியாச்சா? ஆமா. மரத்தில் பிசின். ஆமா. மண்ணில், நிலத்தில் உவர், பெண்ணில் தீட்டு, நீரில் நுரை. அப்ப செலுத்திட்டா இது நீங்கி போகும் அப்படின்னு. இப்படி செய்த உடனே இவனுக்கு பிடித்திருந்த பிரமகத்தி தோஷம் என்னாச்சு? நீங்கி போச்சுப்பான். இந்திரனை பிடித்து கொண்டிருந்த பிரமகத்தி தோஷம் நீங்கி போச்சு. ஆஹா, அப்பா, ஒரு பெரிய துன்பம், துயரம் நீங்கி போச்சு அப்படின்னு அவன் சந்தோஷப்பட முடியல. காரணம், ஆமா, விச்சுகன்மனாகிய அவனுடைய தந்தை, அவன் பேரு துவட்டாவான். அவன் பேர் என்ன? துவட்டா. தூபா இட்டா துவட்டா. ஆஹா, அச்சுவ ஒருவன், என்னுடைய மகனையா நீ கொன்றாய், என்னுடைய மகனை நீ கொன்றாயே, இந்திரனை நான் பழி வாங்குவேன், அதற்காக ஒரு வேள்வி செய்வேன். இந்திரனை பழி வாங்குவதற்காக ஒரு வேள்வி செய்வேன். அப்போ ஒரு வேள்வி செய்தான். ஆமா. இதிலிருந்து வேள்விச்சால் ஒருவன் வெளியில வந்தான். விருத்தராசுரன்னு பேரு. அவனுக்கு என்ன பேருப்பா? விருத்தராசுரன் எனும் அரக்கன் வெளியிலே வந்தான். வேள்வி செய்து, நான் வெளியில வந்திருக்கேன், எதுக்காக என்ன கூப்பிட்ட, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறான். இந்த தேவேந்திரன் எங்கே இருந்தாலும் அவனை கொண்டு வா. தேவேந்திரன் எங்க இருந்தாலும் அவனை கொண்டு வா அப்படின்னா. அப்போ தேவேந்திரனை தேடி 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 இந்த விருத்தராசுரன் பல இடங்கள்ல அலைஞ்சு கடைசியில ஒரு இடத்துல கண்டுபிடிச்சான். வீண் வம்புக்கு போனா, வம்பு சண்டைக்கு போகக்கூடாது, வந்த சண்டைய விடக்கூடாதுன்னு இந்திரன்
நாம வம்பு சண்டைக்கு போகல, வந்த சண்டையை நம்ம விடக்கூடாதுன்னு இந்திரன் அந்த விருத்தராசுரனோடு போர் புரிய தொடங்கினான். மிக கடுமையான சண்டை. ஆமா, இப்போ இந்த கடுமையான சண்டையில விருத்தராசுரனை வெற்றி கொள்ள இந்திரனால் முடியவில்லை. விருத்தராசுரனை வெற்றி கொள்ள இந்திரனை முடியவில்லை. திரும்ப ஓடுறான் ஓடுறான் ஓடுறான். எங்க நேரம் பிரம்மாட்ட போறான். பிரம்மா என்ன பண்றாரு, வாப்பா என்னால் அது முடியாது, திருமாலிட்ட போவோம். பிரம்மா எங்க கூட்டிட்டு போறாரு, திருமாலிட்ட. ஆமா, திருமாலிடத்துல சென்று இந்த கதைகள் எல்லாம் சொன்னாங்க, நடந்ததெல்லாம். ஆமா, அப்ப திருமால் என்ன சொன்னார், அப்ப அசுரர்களும் தேவர்களும் அமுதம் வேண்டி பார்க்கடலை கடைந்தார்கள். அமுதம் வேண்டி பார்க்கடலை கடைந்தார்கள். அந்த இரு திறத்தாரும் அப்படி கடையும் போது அசுரர்களும் தேவர்களும் தங்களிடம் இருந்த ஆயுதங்கள் படைக்கலங்கள் முழுவதையும் ததீசி முனிவரிடம் ஒப்படைத்தார்கள். யார்கிட்டப்பா, ததீசி முனிவர். நல்லா கவனிச்சுக்கணும். தங்களுடைய ஆயுதங்கள்லாம் 2 பேருமே, அரக்கர்களும் அசுரர்களும் தேவர்களும். ஆமா, ரொம்ப நாளா நடக்குது. தேவாசுர யுத்தம் எத்தனையோ ஆண்டுகளா நடந்தது, முடிவே இல்லாம நடந்துட்டு இருந்தது. யாரும் வந்து கேட்கல. இந்த ததீசி முனிவர் இடத்துல ஆயுதங்களை ஒப்படைத்தவர்கள் யாரிடத்துல வந்து கொடுக்கல. ஆகவே அவர் என்ன பண்ணாரு, அத்தனை ஆயுதங்கள் எடுத்து விழுங்கிட்டாராம். அத்தனை ஆயுதங்களையும், ஆமா, இரு திறத்தாரும் கொடுத்த ஆயுதங்கள் அத்தனையும் விழுங்கி விட்டார். அதை விழுங்கிய உடனே அது என்னாச்சு பார்த்துங்க, அது முதுகுத்தண்டில போய் பொதுங்கி, முதுகுத்தண்டாக மாறி போச்சு. முதுகுத்தண்டில் போய் பொருந்தி ஆயுதங்கள் அத்தனையும் முதுகுத்தண்டிலே போய் பொருந்து முதுகுத்தண்டாக நின்று விட்டது. ஆகவே நீ அந்த ததீசி முனிவரிடம் போய் அந்த முதுகுத்தண்டாக இருக்கிற ஆயுதத்தை, வச்சிராயுதத்தை வாங்கி கொண்டு வா, வச்சிராயுதத்தை வாங்கி கொண்டு வா. அப்படி வாங்கி கொண்டு வந்தால்தான் இந்த விருத்தராசுரனை நாம என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். இல்லைன்னா முடியாதுப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டாரா. ஆமா, அப்போ என்ன ஆச்சு, விருத்தராசுரனை கொல்ல முடியும் என்றார். ஆகவே என்ன பண்ணான், எப்படியாவது அரக்கர்களை அழித்து தேவர்களை காப்பாற்றுவேன். வலிமை வாய்ந்த ஆயுதம் அவரத்தில் இருக்கல்லவா, அதை போய் கேட்டு வாங்கிட்டு வா. அப்படி போனேன்னா நீ கேட்டேன்னா கொடுத்துருவாரு அப்படி. உடனே அங்க புறப்பட்டு போனான். போய் ஒரே பண்ணார் அவர், இந்திரனே வந்தார், உங்களிடத்திலே வலிமை வாய்ந்த வச்சிர ஆயுதம் ஒன்று வைத்திருக்கிறீர்களாமே, அது எனக்கு இப்போது அவசியமாக கட்டாயமாக தேவைப்படுகிறது. அது தந்து அருள வேண்டும். அதற்காகவே நான் உங்களை தேடி வந்தேன். இந்த ததீசி முனிவர் என்ன சொல்றாருன்னா, அப்பா யாரோ கொடுத்தா, அவங்க எப்பவோ கொடுத்தா அந்த படைக்கலங்கள், அதை நான் முதுகுல சுமந்துட்டு இருக்கேன், முதுகு தண்டா சுமந்துட்டு இருக்கேன். உனக்கு உதவட்டுமே, நான் பிறவி பயன்பெற்றேன். அவர் எப்படி, ஆமா, பிறவி பயன்பெற்றேன் என்று சொல்லி, ஆமா, முதுகு தண்டை வச்சுதாயத்தை எடுத்து தந்து இந்திரனத்தை தந்து அவர் போய் சேர்ந்துட்டார். எடுத்தார்ல, அதனால் அவர் சிவலோக பதவி அடைந்து போனார். அப்ப கூட பதவிதான், என்னதுப்பா, ஆமா, சிவலோக பதவி அடைந்தார், வைகுண்ட பதவி அடைந்தார். சிவலோகம் சென்று சேர்ந்தார், வைகுண்டம் சேர்ந்து சொல்லியிருக்கலாம்ல, சிவலோக பதவி அடைந்தார். திருவானந்த வாரியார் சாமி சொல்லுவார், மனுஷனுக்கு செத்தா கூட பதவி ஆசை போகாதுயா. எப்படி, வைகுண்ட பதவியா போறது அங்க, வைகுண்ட பதவி அடைந்தார், சிவலோக பதவி. அவர் சிவலோக பதவி அடைந்தார். ஆமா, அதை என்ன பண்ணா,
கொடுத்தார்ல, தேவர்களுக்கு தச்சன் தேவதச்சன் மயன், தேவதச்சன் மயன் அவன் இடத்துல கொடுத்தான். அவன் அருமையான ஒரு ஆயுதமாக, யாராலும் வெற்றி கொள்ள முடியாத ஒரு ஆயுதமாக அதை மாற்றி அதை செய்து இந்திரனும் கொடுத்தான். மாற்றி அதை எடுத்து இந்திரனும் கொடுத்தான். ஆமா. அப்போ எங்க இப்ப என்ன ஆச்சு பாருங்க, நேரம் அதை எடுத்துக்கொண்டு அவனோட சண்டைக்கு போனார். யாரு? இந்திரன் சண்டைக்கு போனான். இந்திரனோடு வச்சிராய வைத்திருக்கிறதுனால அவனோட போட்டி போட முடியல. கடும் போர் முடிந்து சண்டை போட முடியாம அவன் என்ன பண்ணி வருவன் கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். எங்க போய் ஒளிஞ்சுட்டான்? கடலுக்குள்ள. இவனும் கடலுக்குள்ள போய் தேடுறான் தேடுறான் தேடுறான், கண்டுபிடிக்கவே முடியல. அவன் எங்கேயோ ஒரு பக்கத்துல ஒரு மூலையில போய் உட்காந்துட்டான். கண்டுபிடிக்க முடியல, என்ன செய்யல. திரும்பவும் பிரம்மாட்டு தான் போனாலாம். ஆமா பிரம்மா பிரம்மா. ஆமா, அவன் சொன்னாரு, ஏய் என்னால எல்லாம் ஒண்ணும் முடியாதுப்பா, நேர பொதிய மலைக்கு போ, அங்க ஒரு ஆள் இப்படி இருக்காரு. யார் அவரு? அகத்தியர். ஆமா, ஆளுதான் இவ்வளவு வலிமை. மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெறுது. ஆமா, அம்மையையும் அப்பனுக்குமாக திருமணம் நடந்த போது உலகம் முழுவதும் அங்க போய் இருந்தது. எங்க? கைலாயத்துல. இப்படி இருச்சான். உலகம் சமமா இருந்தா தானே சரியா எங்க, இப்படி இருந்தா எப்படி எங்க? அதனால எல்லா உயிர்களும் அவன் வந்து வருந்து துன்புற்ற போது உலகத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு பாருங்க, அவ்வளவு பெரிய உலகத்தை இவ்வளவு பெரிய ஆளு. வா நீ போ, எக்க போ, புதிய மலைக்கு போ, சமநிலைப்படுத்து. பெருமானே, உலகமெல்லாம் இங்க வந்து இப்படி திருக்க கல்யாண காட்சியை பார்க்க கூடியிருக்கு, நான் என்ன பாவம் பண்ணேன், என்ன அங்க போக சொல்றேன்? ஒன்னும் கவலைப்படாத, திருமண காட்சி உமக்கு எங்க கிடைக்கும்? நீ இருக்கிற பொதிக மலைக்கே நாம் வந்து உமக்கு ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஆமா, அப்படிப்பட்ட அகத்தியர். அகத்தியரிடம் போ அப்படின்னு அவர்கிட்ட காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி, சாமி எனக்கு இப்படி எல்லாம் ஆயிப்போச்சு, பிரம்மாதான் உங்ககிட்ட போக சொன்னாரு, எப்படி என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்ப என்ன பண்ணாருன்னா, அகத்தியர் வந்தார், அந்த கடலை உளுந்து அளவாக செய்தாராம். அப்பா, கடலை உளுந்து அளவாக செய்து வாயில போட்டு முழுங்கிட்டாரு. ஆமா, அப்போ எல்லாம் அந்த விருத்தராசுரன் கண்டான். கடல் தண்ணீரும் ஒரு வச்சு போச்சு. அது ஒரு பக்கம் போனா இன்னொரு பக்கம் ஒளிஞ்சுக்கலாம், ஒரு பக்கம் போனா இன்னொரு பக்கம் அப்படியே ஒளிஞ்சுனா இப்ப முடியாதுல்ல நீ. அதனால என்ன பண்ணிட்டான், கையில இருந்த வச்சிர ஆயுதத்தினாலே அந்த விருத்தராசுரனை கொன்றான். மீண்டும் பரமகத்தி சோசம். இந்த இந்திரனுக்கு விடாம துரத்துது, மீண்டும் பரமகத்தி தோஷம். அப்போ இவன் பரமகத்தி தோஷம் போட்டு அலையிறான். இந்த தேவர்களை என்ன பண்ணாங்க, தங்களுக்கு ஒரு தலைவன் இல்லையே, இந்திரன் தான் இப்படியே அலைஞ்சிட்டு இருக்கானு, தங்களுக்கு ஒரு தலைவன் வேண்டும் என்று முடிவு பண்ணாங்களாம். அதுக்காக என்ன பண்ணாங்க, நகுடன், என்னப்பா பேரு? ஆமா, என்ற ஒருவனை தங்களுக்கு அரசனாக ஏற்றார்கள். நகுடன் என்ற ஒருவனை அரசனாக. பதவி வந்த உடனே பவுசு வந்துருச்சு. ஆமா, ஆட்டம் போடுவான்ல, ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுவான். அடக்க வேணும், எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், எல்லாருக்கும் நன்றாம் பணிதல். அவர்களும் செல்வருக்கே செல்வம் தகைத்தனார் பெருவள்ளுவர். 4 காசு வந்த உடனே ஆடப்படாது, அடங்கி இருக்கணும், எல்லாருக்கும் பணிதல் நன்றி. அது மாதிரி இப்போ இந்த நகுடனுக்கு, ஆஹா, தேவர்களுக்கு தலைவன், இந்த லோகத்துக்கே தலைவனா? அது பாருங்க, அங்க ஒரு முறை வச்சிருக்கான் பாருங்க, யாரு வேணாலும் யாகம் செய்து இந்திர பதவி அடைஞ்சிடலாமா, இந்திரன் வீட்டுக்கு போயிடுவான், இந்திராணி நிலையா இருப்பாளாம். என்னப்பா கதை!
யார் வேண்டுமானாலும் யாகம் செய்து இந்திர பதவி அடையலாம். அவன் ஒரு ஆள் போயிட்டு அடுத்த ஆள் வந்துடுவான். இந்திராணி நிலையா இப்ப இந்த நகுடனுக்கு அரசனான உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா 7 முனிவர்கள் சேர்ந்து பல்லக்கில் அவனை வச்சு தூக்கிட்டு வர்றாங்களாம். 7 முனிவர்கள். என்னப்பா ஆக்க பொறுத்தவனுக்கு என்ன ஆற பொறுக்கலன்னு சொல்ல முடியல. ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கல. அது பொறுமை இல்லை. இந்திராணியை இப்பவே போய் பார்க்கணும். தேவலா வந்து பார்க்கணும். இந்திராணியை இப்பவே போய் பார்க்கணும் அப்படின்னு வேகம் வந்து இந்த பல்லக்கு சுமக்கிறோம். சர்ப்ப சர்ப்ப சர்ப்பன்னா சர்ப்ப அப்படின்னா வேகம் வேகம் இன்னும் வேகமா இன்னும் வேகம் இன்னும் வேகம். இன்னொரு பொருள் சர்ப்பன்னா பாம்பு. சர்ப்பன்னா இன்னொரு பொருள் என்ன பாம்பு. சர்ப்பம்னு சொல்றோம்ல. உடனே சர்ப்ப சர்ப்பன்னு சொன்னாங்கல்ல. சுமந்து கொண்டு போன 7 முனிவர்களும் நீ சர்ப்பமாக கடவுது, நீ பாம்பாக கடவாய் அப்படின்னு சவித்து விட்டார்கள். ஆமா. இப்போ இன்னும் அரசன் இல்லை. மீண்டும் அரசனை தேடுகிறார்கள். மீண்டும் அரசனை தேடுகிறார்கள். அப்போ அந்த நேரம் வியாழ பகவான் ஆமா அருகில் இந்திரன் வந்தான். அந்த இந்திரனை வியாழன் என்ன பண்ணானா பூமிக்கு அழைத்து வந்தான். அப்பா போதும்ப்பா, தேவலோக வாழ்க்கையில நமக்கு போதும், வா பூமிக்கு அழைத்து வந்தான். ஆமா. அங்க என்ன பண்ணனா அப்படின்னா புண்ணிய தீர்த்தங்கள் வரிசையா கங்கையில தொடங்கி கோதாவரி கிருஷ்ணா என்று அப்படியே காவிரி எல்லா வகையிலும் புண்ணிய நதிகளெல்லாம் நீராடினாராம். அந்த தோஷம் நீங்கிறதுக்காக நீராடி. ஆமா. எங்க வந்த பார்த்த அவ்வளவு அப்படியே வந்து வடக்கே இருந்து தெற்கே 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 வந்து கடம்ப வனத்திற்கு வந்தான். மதுரைக்கு இன்னொரு பேர் என்னப்பா கடம்ப வனம். கடம்ப மரமா இருந்ததுனால இப்பவும் அதுக்கு விருட்சம் தலை விருட்சம் கடம்ப மரம். மதுரையில கடம்ப மரம். கடம்ப வனத்திற்கு வந்தான். அந்த மண்ணுல காலை வச்ச உடனே தோஷம்லாம் நீங்கி போச்சுப்பா. அந்த மண்ணுல கால் வைத்த உடனே அவனுக்கு உண்டான தோஷமெல்லாம் நீங்கி போச்சு. அப்படி தோஷமெல்லாம் நீங்கி போன உடனே ஆமா ஆஹா அவர் சொன்னார் வியாழன், அப்பா எத்தனை எத்தனை இடத்துக்கு போனோம், தீரவே தீராத அந்த தோஷம் இந்த தலத்திலே இந்த மண்ணிலே வந்து மிதித்த உடனே நீங்கி போச்சு. இங்க ஏதோ மிக பெரும் சிறப்பு இருக்கு இந்த தலத்துல, மிக பெரும் சிறப்பு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். உடனே எந்த தன்னுடைய ஆட்கள் பல பேரையும் 4 பக்கமும் அனுப்புறானா. 4 பக்கமும் அனுப்புறான். அங்க 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 தேடி 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 அலைகிறான். கடைசியா பல நேரமா தேடி அழிந்து வந்து அவனிடம் நின்றாங்க. என்ன தேடி போன வேலை என்ன ஆச்சு, இந்த தலத்தில் என்ன சிறப்பு, நீங்க யாரும் எதையும் பார்த்தீர்களா கண்டீர்களா என்று கேட்டான். அப்ப அவங்க சொன்னாங்க, ஆமா ஐயா, அங்கே கடம்ப மரத்தினுடைய அடியில் தெய்வீகமான சிவலிங்க திருமேனி ஒன்று இருக்க கண்டோம். எப்படிப்பா? கடம்ப மரத்தின் அடியில் தெய்வீகமான சிவலிங்க திருமேனி ஒன்று இருக்க கண்டோம் அப்படின்னு. ஆஹா. உடனே ஓடுறான், எல்லாரும் ஓடுறாங்க. 1000 கண்களும் யாருக்கு? இந்திரனுக்கு. எத்தனை கண்கள்? அது பெரிய வரலாறு, அது வேண்டாம், அப்போ வேண்டாம். உடம்பெல்லாம் கண்ணா கடவுது சாபம், அதனால உடம்பு முழுவதும் கண்ணாயிடுச்சு. 1000 கண். உடனே தன்னுடைய 1000 கண்களாலே அந்த
திருவுருவத்தின் அழகை அள்ளி 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 பருகினான். முடியுமாப்பா? எத்தனை பிறவி எடுத்து எத்தனை ஜன்மம் எடுத்து அதை வணங்கினாலும் அதை பருகினாலும் தீர்றதான். அந்த ஒன்றிலாம் ஆனந்தம்ல அதனால என்ன பண்ணா, 1000 கண்களாலே அள்ளி பருகினான். ஆமா, சரி. உடனே தேவதச்சனை கூப்பிட்டான், வந்தான். இங்க ஒரு கோவில் எழுப்பு, விமானம். இந்த கருவறை இருக்குல்லப்பா, கருவறைக்கு மேல இருக்குல்ல அந்த சின்ன கோபுரம், அதுக்கு பேர் தான் விமானம். அதுக்கு பேர் தான் விமானம். இங்கே ஒரு விமானம் எழுப்பு அப்படின்னு. வயல்ல தேவதச்சன்ல அவன் நினைச்ச போது நினைச்சது எப்படி வேணாலும் செய்ய முடியும். நினைத்ததே நினைத்த போது அவன் செய்து முடிக்க அவனால முடியும். உடனே அழகிய வேலைப்பாடுடன் கூடிய ஒரு விமானத்தை அவன் அமைத்தான். ஒரு சிறிய கோயில். சரி, வந்தாச்சு. சிவலிங்கம் உள்ள இருக்கு, கருவறையில சிவலிங்கம் இருக்கு. இப்போ அவரை அர்ச்சிக்க வேண்டும், வழிபாடு செய்யணும். ஏற்றாய் வண்ணாய் நன்றாய் போற்றி, மேலாமை ஆளனை கொண்டாய் போற்றி, உற்றாய் உள்ளே ஒழுத்தாய் போற்றி, ஒவ்வாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாய் அங்கே அமர்ந்தாய் போற்றி, 6 அங்கம் 4 வேதமானாய் போற்றி, காற்றாய் எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அற்புதமான பாட்டு. பண்ணின் இசையாய் நின்றாய் போற்றி, பாவிப்பார் பாவம் அறுப்பாய் போற்றி, எண்ணும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி, என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி, வெண்ணும் நிலனும் தீயானாய் போற்றி, மேலவர்க்கு மேலாய் நின்றாய் போற்றி, கண்ணின் மணியாய் நின்றாய் போற்றி, கையிலே மலையானே போற்றி போற்றி. அது உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி, ஓதாது வேதம் உணர்ந்தாய் போற்றி, எண்தாய் போற்றி, எண்ணாய் இலங்கைக்கோன் தன்னை போற்றி, இறைவரலால் வைத்து உண்ட ஈசா போற்றி, பண்ணார் சென்றோர் கேட்டாய் போற்றி, பண்டே என் சிந்தை புகுந்தாய் போற்றி, கண்ணாய் உலகுக்கு நன்றாய் போற்றி, கையிலேயே மலையானே போற்றி. தமிழ் அற்புதமா. இப்போ இவன் அர்ச்சிக்கிறதுக்கு மலர் தேவை. சிவபெருமானே அர்ச்சிக்கணும், மலர் வேணுமே. எங்க போறது? ஆமா, அப்படியே பொற்றாமரை குளம். ஆமா, வெறும் தண்ணியா இருந்தா போதுமா? தாமரை மலர்கள், குளம் தாமரை மலர்கள் தோன்றின. ஆஹா, என்னவா? அதை கொண்டு பெருமானை அர்ச்சித்தான். ஆமா, இறைவன் அவனுடைய அர்ச்சனைக்கு வழிபாட்டுக்கு மகிழ்ந்து தோன்றி, எப்பா உனக்கு என்ன வேண்டும் கேள், உனக்கு இவ்வளவு பெரிய வழிபாடு அர்ச்சனை எல்லாம் பண்றியே, உனக்கு என்ன வேண்டும் கேள் அப்படின்னாரு. நான் எதுவுமே வேண்டாம், தினமும் உங்களை வழிபாடு பண்ணுகிற புண்ணியம் பேரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சால் போதும். நானா இருந்து என்ன கேட்பேன், கடவுளே உனக்கு என்ன வேணுது அத்தனையும் கூட கேட்டுருவோம்ல. அவர் சொல்லு, அவன் பாருங்க இந்திரனுக்கு இப்பதானே படாத பாடுபட்டு வந்திருக்கான், நல்ல புத்தி வந்துருச்சு. அதனால என்ன சொன்னான், தினமும் தங்களை வழிபாடு பண்ணுகிற அந்த புண்ணியம் மட்டும் எனக்கு கிடைத்தால் போதும் என்றான். ஆஹா, முதலாக சித்ரா பௌர்ணமி அன்று நீ வழிபாட்டை தொடங்கு. முதலாக சித்ரா பௌர்ணமி அன்று நீ வழிபாட்டை தொடங்கி, தினமும் நீ என்னுடைய சன்னதிக்கு வந்து வழிபாடு பண்ண வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இருந்த இடத்துல இருந்தே நீ என்ன செய்யலாம்? வழிபாடு செய்யலாம். அது ரொம்ப முக்கியம்ப்பா. கோயில்ல வந்து நாம கோயிலுக்கு முடியல, அதுக்காகத்தான் திருவீதி ஊரா ஏன் வர்றாரு சிவபெருமான், இறைவன் பெருமாள், நாராயண பெருமாள் வர்றாரு, சிவபெருமான் எல்லாம் ஏன் வர்றாங்க? அவங்க வேற வேலை இல்லையா? பாட்டாளிகளா இருப்பாங்க, வயசானவங்களா இருப்பாங்க, நோயாளர்களா இருப்பாங்க, குழந்தைகளா இருப்பாங்க. எல்லாராலையும் வர முடியாது. அவங்க வர முடியல, நாம போவோம்.
அவங்க வர முடியல, நாம போவோம் உற்சவர. அதுக்காகத்தான் இல்லங்கள் தோறும் எழுந்து அருளி செங்கமல பொற்பாதம் தந்து அருள வந்தருளும் சேவகன் அப்படின்னு சொன்னார்ல. ஆகவே சித்ரா பௌர்ணியில முதல்ல தொடங்கு, நீ வழிபாடு பண்ணிட்டு நீ இருந்த இடத்துல இருந்து ஒன்று கடமையை செய்து கொண்டு மனதாலேயே என்னை நினைத்து நீ வழிபாடு செய்தால் போதும். உனக்கு எல்லா வழிபாடு செய்த பலன் அனைத்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னா உடனே இந்திரன் ஆனந்த கண்ணீர் வடித்தான். ஆஹா, யாருக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பு? அரிய பெரிய வாய்ப்பு. கண்ணீர் வடிய பெருமானுடைய திருவடிகளில் வீழ்ந்து பணிந்து வணங்கினான். ஆமா, அதற்கு மேல குலகுருவாகிய வியாழன் மற்ற தேவர்கள் எல்லாம் சூழ கடம்பவனவாகிய மதுரையிலிருந்து அமராவதிக்கு புறப்பட்டு போனான். அங்கிருந்து புறப்பட்டு இத்தனை பாடுபட்டு புறப்பட்டு சென்று அரியணையில் அமர்ந்து அரச ஆட்சி செய்தான். தினந்தோறும் சோமசுந்தர பெருமானை மனதால் தியானித்து வழிபாடு செய்து அத்தனை பெருமையும் அருமையும் உடைய அரச ஆட்சி செய்து வாழ்ந்திருந்து கொண்டிருந்தான் அந்த இந்திரன் என்று இந்திரன் பழியிட்ட படல வரலாற்றை பரஞ்சோதி மாமுனிவர் நிறைவு செய்கிறார். சரியப்பா, நம்ம அடுத்ததுல இருந்து நாம அடுத்த வரலாறு